தங்கம் ஓகே சார், வெள்ளி சார் 40 ரூபா 60 ரூபா 70 ரூபா சார், இன்னைக்கு 400 ரூபா சார், எப்படி பாக்குறீங்க சார்? இது அதோடைய உச்சம் என்னவா இருக்கு சார்? நான் வந்து 400 நீங்கள் சொன்னீங்க, நான் 500 கிராம் வரும்னு எதிர்பார்க்குறேன். 500க்கு வந்த அப்புறம் இன்னும் மேலே போகும். ஏன்னா அதனுடைய தேவை, அதாவது தங்கம் வந்து ஒரு ஆபரண பொருள் இல்லை முதலீட்டு பொருள், அவ்வளோதான். 2 விஷயம் தான், அதுக்கு தாண்டி எதுவுமே கிடையாது. ஆனால் வெள்ளி வந்துட்டு முதலீட்டு பொருள், அதே சமயம் பல தொழில்களுக்கு மூலப்பொருள், ரா மெட்டீரியலாக அது பயன்படுகிறது. அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை லித்தியம் பேட்டரிஸ் எடுத்துக்கலாம், இல்லை சோலார் பேனல் எடுத்துக்கலாம், இல்லை வந்து நம்ம கையில் வச்சுருக்க மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா கூட வெள்ளி உள்ளே இருக்குது. 2 கிராம் 4 கிராம் அந்த அளவுக்கு வெள்ளி வந்து அதில் உள்ளே இருக்குது. இந்த லித்தியம் பேட்டரி சைடில் வெள்ளியுடைய கலவைகள் மூலமாக தான் அந்த லித்தியம் பேட்டரியை செய்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலும் வெள்ளியுடைய தேவை வந்து ஒரு வகையில் வந்து தொழில்களுக்கு ஒரு மூலப்பொருளாகவும் அதே சமயத்தில் முதலீட்டு பொருளாகவும் இருக்குது. ஸோ 2 விஷயம் அதில் இருக்கிறதுனால அதனுடைய தேவை வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்கும். ஏன்னா வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மின்சார வாகனங்கள், அதே மாதிரி சோலார் பேனல், சூரிய ஒளியின் மூலமாக மின்சாரத்தை தயாரிக்கிற அந்த பேனல்களை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து பயன்பாடு வரும். அதனால் வெள்ளியுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரிக்கும். நம்ம எவ்வளோ வெள்ளி உற்பத்தி இருக்கோ அந்த வெள்ளியுடைய 80% தொழிற்சாலைகளுக்கு மட்டுமே செல்கிறது. நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம நினச்சிட்ருக்கோம் ஏதோ கடையில் கிடைக்குது அதுதான் வெள்ளி, ஸோ அதன் மூலியமாக தான் எல்லாம் இருக்குன்ற. அது இல்லை, அது வெறும் 20% 80% கண்ணுக்கே தெரியாத தொழிற்சாலைக்கு மூலப்பொருளாக போயிடுச்சு. அதனால் வெள்ளியினுடைய தேவை நாளுக்கு நாள் நிச்சயமாக அதிகரித்து கொண்டு தான் வரும். அதனால் வெள்ளியினுடைய விலை தங்கத்தினுடைய விலையை விட, அதாவது சதவீதத்தில் பெரிய லாபத்தை தரும் அதில் முதலீடு செய்தால். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 400லேருந்து 500 போய் ஸ்டேபிள் ஆகிறது வாய்ப்பு இருக்காது? இருக்கவே இல்லவே இல்லை. 500ங்கிறது ஒரு அடுத்த கட்டத்தை தான் சொல்ல முடியுமே தவிர அதை தாண்டி மேலே தான் போகும். அதில் வந்து அந்த இடத்துல போய் நின்றுடும், அதுக்கப்புறம் விலை ஏறாதெல்லாம் சொல்லவே முடியாது. இன்னும் பெரிய அளவில் வந்து விலை ஏறும். வெள்ளியில் நீங்கள் இது சொன்ன மாதிரி ஏதாவது தங்கத்தில் வந்து நம்ம கேரட் கணக்கு போடுறோம் இல்லையா, அது மாதிரி வெள்ளியில் இல்லை, வெள்ளியை பொறுத்தவரைலாம் அது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. வெள்ளியை பொறுத்தவரையிலும் 92.5 தான் முக்கியமாக எல்லாமே கேட்டு வாங்குறாங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஏன்னா அது அதனுடைய பயன்பாடே வேறு. தொழிற்சாலைக்கு உண்டான பயன்பாடு அதிகமாக இருக்கிறதுனால டொமஸ்டிக் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அதில் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை. மக்கள் என்ன பண்ணாங்க, திடீர்னு வெள்ளி அதிகமாக இருக்குன்னொடனே தங்கத்தை முதலீடு செய்திருவாங்க, தங்களுடைய மனநிலையை மாற்றிப்பாங்க. தேவையான அளவு தான் வெள்ளி வாங்குவாங்க. முதலீட்டு பொருளாக வாங்கும்போது மட்டும்தான் அது யோசனை பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாமே சாதாரண கொலுசு மெட்டி. இப்போ கொலுசு மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் 150 கிராம் கொலுசு வரும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 30 கிராம் 20 கிராம் 15 கிராம்னு கொலுசு வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அது எல்லாமே மக்கள் போட்டு வந்து பார்க்குறாங்க. அதேமாதிரி மெட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 கிராம் 60 கிராம் மெட்டி இருக்கும். இப்போ 6 கிராம் 7 கிராமில் மெட்டி வந்துடுச்சு. ஸோ எல்லாமே காலனுடைய விலை ஏற்றம் மூலமாக அதோடைய உருவங்கள் மாற்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இடம் கம்மியாக தான் கிடைக்குது. அதனால் வெள்ளியில் பொறுத்தவரை தரத்தை எங்கேயுமே வந்து மாற்றாத அதே 92.5 செல்லிங் சில்வரில் தான் அது வந்து விற்பனை கொண்டிருக்குது. லாஸ்ட் சார், முதலீடு பெஸ்ட்டு தங்கமா சில்வரா? வெள்ளின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நீங்கள் ஒன்றும் வேணாம், ஒரு 2 லட்ச ரூபா கையில் வச்சுருங்க. இன்றைக்கி 1 லட்ச ரூபா வெள்ளியில் போடுங்க, 1 லட்ச ரூபா தங்கத்தில் போடுங்க. ரெண்டுத்தையும் ஒரு வருஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளியினுடைய முதலீடு 1,25,000 ஆயிருக்கும், தங்கத்துடைய முதலீடு 1,15,000 ஆயிருக்கும். ரெண்டுத்தையும் நம்ம விற்பனை கொண்டு போகிறோம் ஒரே நேரத்தில். அப்போ அது 1,25,000 வரும், இதில் 1,05,000 தான் வரும். ஸோ வெள்ளியினுடைய முதலீடுகள் பெரிய அளவு லாபத்தில் தரும், அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை.